விடாமுயற்சி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை ஜூன் மாத இறுதியில் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தீபாவளி அன்று படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ரயிலில் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் SR சேகர் வீட்டில் CPGIT அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். இதுகுறித்து பேசிய அவர், விசாரணைக்கு ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கோரியிருந்ததாகவும் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் திடீர் சோதனை நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதாவை கலங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் நோக்கம் எனவும் விமர்சித்தார். குஜராத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 4 IS தீவிரவாதிகளை அகமதாபாத்தில் நேற்று போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் குஜராத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தவும் பாரதிய ஜனதாவின் முக்கிய தலைவர்களை கொல்ல சதி திட்டம் தீட்டியதும் தெரியவந்துள்ளது. இலங்கையை சேர்ந்த 4 தீவிரவாதிகளும் தமிழ் மட்டுமே பேசியுள்ளனர். வேறு மொழி அவர்களுக்கு தெரியவில்லை. இதனால் தமிழ் தெரிந்த அதிகாரி உதவியுடன் விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று இந்திய கடல் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் இன்று குளச்சல், தேங்காய்பட்டணம், தூத்தூர் பகுதிகளில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட பைபர் படகு மீனவர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லவில்லை. படகுகள் கரை ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. பழுதடைந்த பேருந்துகளை உடனடியாக பழுது பார்க்க வேண்டுமென தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பேருந்துகளில் மக்கள் அச்சமில்லாமல் பயணம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் புதிய பேருந்துகளை உடனடியாக வாங்கவும் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவான அலை அதிகரித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவில் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த அவர், பாரதிய ஜனதா தலைமையில் வலுவான மத்திய அரசு அமைய மக்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் வெயில் வாட்டிய நிலையில் தற்போது கோடை மழை பரவலாக பெய்து வருகிறது. இதனால் காய்கறிகளின் வரத்து வெகுவாக குறைந்ததால் விலை அதிகரித்துள்ளது. கால் தசை நார் அறுவை சிகிச்சைக்காக தோனி லண்டன் செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு IPL சீசனுடன் அவர் ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 2 மாதங்களுக்கு பின் முடிவை அறிவிப்பதாக சென்னை அணி நிர்வாகத்திடம் கூறியிருந்தார். ஆகையால் அறுவை சிகிச்சைக்கு பின் அவர் தனது ஓய்வு குறித்த முக்கிய முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புரி ஜெகநாதர் கோவிலில் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசிய மோடிக்கு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை மோசமானவர்களாக பழித்து பேசுவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்த அவர், தமிழக மக்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாக இரட்டை வேடம் போடும் மோடி வெறுப்பு பேச்சுக்களின் மூலம் மாநிலங்களுக்கு இடையே பகையை தூண்டுகிறார் என குற்றம் சாட்டினார்.